We're going to see 11th standard accountancy, third chapter, continuation class, second sum. Okay, so இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னாக்கா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வச்சு நம்ம போகிறது தான். ஸோ கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோவிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஸோ த எஃபெக்ட் ஆன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு கொஷின் இருக்கும். ஸோ இது எங்கன்னா பேஜ் நம்பர் 59ல் செகண்ட் சம்மாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதான் உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே இதான் உங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே ஒரு காலம் இருக்கும், இங்கே ஒரு காலம், இங்கே ரெண்டு கோடு இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டு. நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கோடை போட்டு இந்த சீரியல் நம்பர் அப்படின்னு எழுதிடுங்க. தென் டிரான்சாக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் விட்டுருங்க. இந்த சின்ன காலம் இப்படி நீங்கள் போட்டு எழுதிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் இடம் பத்தலைன்னா நீங்கள் இந்த உங்கள் நோட்டை லேண்ட்ஸ்கேப்பாக வச்சு கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைன் போட்டு எழுத ஆரம்பிச்சிக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்ஸ் நோட்டில். ஸோ இந்த சம் நம்பர் வந்துட்டு இந்த டாப் கார்னரில் 2/59 போட்டுங்க. சம் நம்பர் 2 பேஜ் நம்பர் 59 இன் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இது எதுக்காக போடுறோம் அப்படின்னாக்கா ஃபியூச்சரில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி போடுறோம். சரியா? ஸோ பாருங்க, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஃபார்மேட் வந்துட்டு இப்படி தான் வந்துடணும். சரியா? ஸோ நம்மளுக்கு என்ன அங்கே பார்த்தோம், அசட் இஸ் ஈக்குவல் டு லயபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். அதுதான் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். சரியா? ஸோ பாருங்க, சீரியல் நம்பர் இருக்கணும், டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கணும். அக்கார்டிங் டு த கொஷின் இந்த காலம்லாம் நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது கொஸ்டின்ல என்னென்ன ஐட்டம்ஸ் வரா மாதிரி இருக்குங்க தெரியுதோ, நம்ம அப்போ கேஷ் வருதுன்னா கேஷுங்கிறது கண்டிப்பாக இருக்கும், ஸ்டாக்குங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேங்க் ஃபர்னிச்சருங்கிறதுலாம் என்னன்னா ஆப்ஷனல் தான், இதுக்கு பதிலாக வேறு எதுவும் வரலாம். ஸோ நம்ம சம் போக என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். தென் கேபிட்டல் அண்ட் கிரெடிட்டார்ஸ் எப்பொழுதுமே லயபிலிட்டியில் இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹40,000. ஸோ ராஜுங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ ருபீஸ் பார்த்தீங்கன்னா 40,000. ஓகே, ஸோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, 40,000. சரியா? அப்போ கேஷ்ல என்ன பண்ணுறோம், ப்ளஸ் 40,000 அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? அவங்க பிஸ்னஸில் கேஷ் ப்ளஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் 40,000. அதே மாதிரி என்ன சொல்றோம், அசட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி. அப்போ கேபிட்டலுக்கும் நமக்கு என்ன வரணும், அமௌண்ட் வரணும் லயபிலிட்டிக்கும். சரியா? ஸோ இங்கே ப்ளஸ் 40,000 போட்டோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் தானே, பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அது அக்கௌண்டிங் டேர்ம் என்ன அப்படின்னா கேபிட்டல். அப்போ பிஸ்னஸுக்கு 40,000 ஏறுறப்ப ஸோ அங்கே என்ன வரும், கேபிட்டலுக்கும் ப்ளஸ் 40,000. சரியா? ஸோ இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஈச் டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதணும். அதுதான் இது ஈக்குவேஷன். அந்த இதை அப்படியே ஆட் பண்ணி போட வேண்டியதான். ப்ளஸ் 40,000, வேற இங்கே எதுவும் இல்லை, ப்ளஸ் 40,000. 40,000 இஸ் ஈக்குவல் டு 40,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க, ஓப்பன் த பேங்க் அக்கௌண்ட் வித் ஏ டெபாசிட் ஆஃப் 30,000. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேங்க்குக்கு 30,000 டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பாருங்க, டெபாசிட் வித் பேங்க். ஸோ நம்மள்ட்ட ஏற்கனவே கேஷ் எவ்வளோ இருக்கு, 40,000 இருக்கு. நம்ம பேங்க் எவ்வளோ போடுறோம், 30,000. அப்போ நம்மள்ட்ட கேஷ் எவ்வளோ மைனஸ் ஆகுது, 30,000 நம்ம இப்போ என்கிட்ட இருக்கு, 40,000 என்கிட்ட இருக்கு. அதுல இருந்து 30,000 நான் எடுத்து அதை போய் பேங்க்ல போடுறேன். அப்போ என் கையில் உள்ள இருப்பு 30,000 மைனஸ் ஆகும், என்னுடைய பேங்க்ல 30,000 பிளஸ் ஆகும். புரியுதா? ஸோ இங்க வந்துட்டு அசட்ல மட்டும் தான் என்ன ஆகும், டிரான்சாக்ஷன். சரியா? இங்க பாருங்க ஈக்குவேஷன், இதை 40 மைனஸ் 30 உங்களுக்கு 10,000 வந்துடும். இங்க 30,000 அப்படியே தான் இருக்கும். அப்ப இங்க 40,000. இப்போ ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கா செக் பண்ணிக்கலாமா. 10 + 30 40, இங்க 40,000. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, bought goods from Hari on credit for 12,000. அதாவது purchase goods from Hari. ஹரி நம்ம என்ன பண்றோம், goods purchase பண்றோம். பாருங்க, அதுவும் என்னதுக்கு, கடனுக்கு தான் பர்ச்சேஸ் பண்றோம் ஆன் கிரெடிட். அப்ப கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? எவ்வளவு பண்ணியிருக்கோம், 12,000. சரியா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ். நம்மளுடைய ஸ்டாக் எவ்வளவு பண்ணியிருக்கோம், அப்போ ஸ்டாக்னா நம்மளுக்கு கூட்ஸ்னு அர்த்தம், ஸ்டாக்னா கூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ நம்ம கூட்ஸ் வந்து 12,000 என்ன ஆகுது, ஏறுது, கூட்ஸோட வேல்யூ 12,000 வருது. ஸோ இங்கே கிரெடிட்டார்ஸ் கடனுக்கு தானே வாங்குறோம், அப்போ இந்த கடன்லேயே நம்மளுக்கு என்ன ஆகும், 12,000 ப்ளஸ் ஆகும். சரியா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் போடலாம், 10,000 10,000, 30,000க்கு 30,000, 12,000க்கு 12,000, இங்கே 40, இங்கே 12. இப்போ இங்கே அமௌண்ட் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா. 10 + 30 40,
52. இங்கே அதே மாதிரி 40 plus 12 52. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க டி. ராஜ் withdraw cash for personal use. ஸோ பர்சனல் யூஸுக்கு அவர் என்ன பண்றாரு, கேஷ் வித்ட்ரா பண்றாரு. அப்ப கேஷ் வித்ட்ரா பர்சனல் எழுதியாச்சா, அப்ப அவர் சொந்த யூஸுக்கு பிசினஸ் வந்து எடுக்கிறாரா, அப்ப கேஷ்ல 1000 rupees என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இந்த பணம் எங்க பிசினஸ்ல உள்ள பணம், அப்ப கேபிட்டலே என்ன ஆகும், அந்த 1000ங்கிறது மைனஸ் ஆகும். சரியா, இப்போ ஈக்குவேஷன் எழுதிடலாமா, 10,000 மைனஸ் 1,000 9,000, 30,000 அப்படியே இங்கே வந்துடும், 12,000 அப்படியே இங்கே வந்துடும். சரியா, அதே மாதிரி இங்க 40 minus 1 39,000, 12,000 அப்படியே வந்துடும். ஓகேவா, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இ பாருங்க, bought furniture by using debit card for. ஸோ ஃபர்னிச்சர் வாங்குறோம் டெபிட் கார்டு போட்டு. ஓகேவா, ஸோ அதுதான் பாருங்க, பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பை டெபிட் கார்டு. ஸோ டெபிட் கார்டுனால என்ன, நம்மளுக்கு பேங்க் தானே, அப்போ பேங்க் காலம்ல 10,000ங்கிறது மைனஸ் ஆகும். எப்படி நம்ம ஃபர்னிச்சர் வாங்கணும்னா பணம் கொடுத்து தான் வாங்கணும். ஓகேவா, அப்ப மைனஸ் 10,000 எதுல, பேங்க்ல. அப்ப நம்ம ஃபர்னிச்சர்ல என்ன ஆகும், ஃபர்னிச்சர்ல 10,000 உண்டான ஃபர்னிச்சர் நம்மளுக்கு வருது. அப்ப பிளஸ் 10,000. நம்ம டபுள் ஆஸ்பெக்ட் பார்த்தோம்ல, ஒன்னு கிவிங் ஆஸ்பெக்ட், ஒன்னு ரிசீவிங் ஆஸ்பெக்ட். ஓகேவா, சோ என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ நம்ம ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதுதான் பாருங்க 10,000 வந்துட்டு நம்ம பணம் கொடுத்துருக்கோம், அந்த 10,000 மதிப்புண்டான பொருளை நம்ம வாங்கிட்டோம். சரியா, சோ இப்போ அதுக்கு ஈக்குவேஷன் பார்க்கலாமா. சோ ஈக்குவேஷன் 9,000 30 minus 10 20, 2,000 அப்படியே இருக்கு, இங்க ஒரு 10,000. ஸோ இந்த 39 அந்த 2 அப்படியே என்ன ஆயிரும், சேம் டிட்டோ அப்படியே இறங்கிடும். ஓகேவா, ஸோ எஃப் பாருங்க, sold goods to முருகன் and cash received. ஸோ கூட்ஸுக்கு கூட்ஸ் வந்துட்டு முருகன்கிட்ட வித்துட்டோம் அண்ட் கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ பாருங்க sold goods and cash received. ஓகேவா, நம்ம எவ்வளவு உண்டான கூட்ஸ் வித்துருக்கோம், 6,000 உண்டான கூட்ஸ் வித்துருக்கோம். அப்போ கூட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு 6,000 உண்டான மதிப்புள்ள பொருள் போயிருச்சு. பணம் எவ்வளவு ரிசீவ் பண்ணிட்டோம், 6,000. ஓகேவா, ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் பார்க்கலாமா, 9,000 plus 6,000 15,000, 20,000 ஆயிரும். 12 minus 6 6 10,000. அங்கே அப்படிதான் என்ன, சேம் தான். ஓகேவா, ஸோ ஈச் ஈக்குவேஷன்லையும் நீங்க அசட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டியா இருக்கா, அசட் இஸ் ஈக்குவல் லைபிலிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா, at last but not least G equation G, money withdrawn from bank for office use. ஸோ ஆஃபீஸ் யூஸுக்கு கேஷ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆஃபீஸ் யூஸுக்கு தான். ஓகேவா, பிஸ்னஸ் யூஸுக்கு withdrawn பண்ணியிருக்கோம் 1,000 ஃப்ரம் பேங்க். பாருங்க, கேஷ் withdraw ஃப்ரம் பேங்க். ஸோ பேங்க்ல இருந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எடுத்திருக்கோம். சரியா, அப்ப பேங்க்ல மைனஸ் 1,000, அப்ப நம்மளுக்கு கைக்கு எவ்வளவு வந்துடும், 1,000 ரூபாய் வந்துடும் இல்லையா. ஸோ அப்ப பிளஸ் 1,000. ஸோ 15 plus 1 16,000, 20 minus 1 19,000, சேம் டிட்டோ 6,000, சேம் டிட்டோ 10,000, 39,000, 12,000. சரியா, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் எழுதியாச்சு அப்படின்னாக்கா அட் லாஸ்ட்ல அசட் இஸ் ஈக்குவல் லைபிலிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இங்க பாருங்க 25,000 35,000. ஓகேவா, 35 plus 10 45, 45 plus 6 51,000 இருக்கா, அசட் வந்து 15,000 வந்துருச்சு. சரியா, இங்க பாருங்க 39,000 அதோட plus 12 51,000. ஓகேவா, so therefore asset is equal to liability. so accounting equationல நம்ம இப்படி தான் என்ன பண்ணனும், ப்ரூவ் பண்ணனும். so இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினாக்கா kindly you can ask me in comment section. okay, so thank you. so next sum இத மாதிரி ஒரு 5 sums கிட்ட இருக்கும். ஸோ அது போக போக உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ் ஆயிரும். இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பயப்பட வேணாம், புரிஞ்சிடும். புரியல அப்படின்னாக்கா நீங்கள் என்கிட்ட இன்னொரு வாட்டி கேட்கலாம். தேங்க்யூ.